ஜெயபாஸ்கர். கக்கனையா பற்றி ஒரு சில வார்த்தை சொல்ல போகிறேன். அதாவது நேர்மை, எளிமை, தூய்மை அப்படின்றது ஒரு உதாரணம். ஒரு சில உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அவர் கக்கனையா என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து மிகுந்த ஏழை குடும்பத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, உயர் குலத்திற்கு ஒரு குலம், தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு குலம் அப்படி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணார்னா, அவர் ஏன் இந்த மாதிரி, அதாவது தாழ்த்தப்பட்டவருக்கு ரொம்ப அசிங்கமான, அது உயர் குலத்துக்கு நல்ல தண்ணி நல்லா இருக்கும். அது வந்து அந்த அவை நாகரிகங்கிறது இதை நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி எடுப்பாங்க. அப்போ நிறைய போராடி இவங்களுக்கு உயர் குலத்தோருக்கும் தாழ்ந்த குலத்தோருக்கும் ஒரே அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுக்க சொல்லி இது பண்ணவர். ஸோ அதன் பிறகு வந்து அரசியலில் வந்தார். ஸோ அரசியலில் வந்தோடனே அவர் வந்து ரொம்பவே யதார்த்தமாக நேர்மையாக இருந்தார். ஒரு சமயம் வந்து அவர் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தோடனே அவர் இரவு நேரம் அவர் என்பதால் என்ன பண்ணால் அந்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேசான ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். அவர் ஒரு தோலை ஒரு துண்டு போட்டு அந்த துண்டே அந்த நடைமுறையில் போட்டு அப்படியே படுத்து இரவு நேரம் தூக்கிட்டு இருக்கும்போது ரயில்வே போலீஸ் எல்லாம் வராங்க. வந்தோடனே, ஐயா யார் நீங்கள் இங்கே படுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அந்த இடத்துல மிக பணிவாக சொல்கிறாரு, நான் தாங்க ஐயா கக்கன், ரயில்வே துறை மந்திரி அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடி போயிட்டாங்க அவங்க. இல்லைங்க நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் போக வேண்டிய ட்ரெயின் போயிடுச்சு, அது கொஞ்சம் நேரம் இருந்து இங்கே படுத்துட்டு காலையில் நான் விதிக்காலம் போயிடும் அப்படின்னு சொல்கிறோடனே அவர் வந்து, ஐயா நீங்கள் ஏன் இங்கே படுத்துறீங்க, முதல் வகுப்பு அறை இருக்கு, அவங்க போய் படுத்து அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் கேட்கல, எனக்கு இதே போதுன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டு இருந்துட்டு, அதன் பிறகு என்ன பண்ணாரு, எவ்வளோ சொல்லி கேட்காம அவர் என்ன பண்ணாருன்னா 2-3 போலீஸ் அங்கே நிற்க வச்சுட்டு, ஐயா எதுவும் தொந்தரவு, மற்றவங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னால அங்கேயே காவல் காக்க வச்சுட்டு, அதன் பிறகு அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த அளவுக்கு மிக எளிமையாக வாழ்ந்த நபர். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். அவங்களுடைய தம்பி வந்து அவர் வந்து போலீஸ், அதாவது ரயில்வே துறை மந்திரி, போலீஸ் மந்திரி, உணவுத்துறை, அதாவது பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அத்தனை துறைகளுக்கு அமைச்சராக இருக்கிறார். அதே போல் மது ஒழிப்புன்ற ஒரு துறை வந்துட்டு அதுக்கும் அவர் வந்து அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் இவர் வந்து போலீஸ் மந்திரியாக இருக்கார். அவங்களுடைய தம்பி வந்து நல்லா கஷ்டப்பட்டு போலீஸ் வேலையை இது பண்ணிட்டு, ஐயா அப்பா நான் வந்து ஒரு போலீஸ் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அது வந்து உடனே பிரிச்சுட்டு வரோம். ஏன் அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நீ வந்து இவ்வளோதான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் எதிர்கட்சியை வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட்ல வந்து உனக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டு நீ ஏதாச்சும் ஒரு கூலி வேலை செஞ்சு படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய கலங்க வரக்கூடாது. எதிர்கட்சியிலே வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மையான மனிதர் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த ஒரு நபர். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சமயம் வந்து இவர் வந்து ராஜாஜி மருத்துவமனையில், அதாவது மதுரையில் ராஜாஜி மருத்துவமனை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த நேரத்தில் சிஎம்மாக இருந்தார். வேற ஒருத்தங்களாம் பார்க்க போறாரு. அதே நேரத்தில் இவர் கக்கனை அவர் இங்கே இருக்கிறன்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்க்க அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பெட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு அறையில் வந்து படுக்க போட்டுருவாங்க. அதை பார்த்து சிஎம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி, யார் இங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீன் எல்லாம் வர சொல்லிட்டு, இவர் யார் தெரியுமா, இவர் அவ்வளோ பெரிய மந்திரி, அதை போய் விடுதலை போராட்டத்துக்கு ஏன் இவர் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லணுன்னே, அதுக்கப்புறம் இல்லை ஏன் நான் இவ்வளோ சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருங்களாம் அப்படி விஷயம். அது பிறகு கக்கனையா சொல்கிறாரு, தம்பி இது வந்து எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம், எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்க கூட நானும் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு இது இல்லாமல் நானே இதை பார்த்துறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு எவ்வளோ சொல்லி எம்ஜிஆர் சொல்லி அவர் கேட்கல. அதன் பிறகு அவர் போயிட்டு அந்த ஒரு தாட்லேயே திங்கிங்லேயே போயிட்டு அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏ அவங்களுக்கும் ஓய்வூதியம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இதுதான் அவருடைய ஆட்சியில். பட் ஆனால் அதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது வந்து நம்முடைய கக்கனை சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய இதை யூஸ் பண்ணாமல் மிக எளிமையாக வந்த நபர். அதன் பிறகு இன்னொன்று சொல்ல சரி, எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய இதை காட்டாமல் இருந்த ஒரு நேர்மையான மனிதன் சொல்லலாம். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, ஏசிய கண்டத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு மிக ஏழ்மையான நேர்மையான இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். அவருக்கு வந்து இந்த விடுதலை போராட்ட வீரன் சொல்லிட்டு இந்த சென்னை பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று ஒதுக்குறாங்க. அது கூட வேணாம், எத்தனையோ மக்கள் ஏழையாக இருக்கு அவங்கெல்லாம் கொடுத்து சொன்னவர். அதன் பிறகு இவர் ரொம்ப ஏழ்மையில இருக்குன்னு சொல்லிட்டு பலன் நெடுமாறன் ஐயா அவருக்கு என்ன பண்ணாரு, ஒரு ஒன்று கச்சேரி மாதிரி வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு பணத்தை ஒரு 21,000 இது பண்ணி இந்த ஐயா நீங்கள் இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அதையும் வாங்க மறுத்துட்டு ஏழைங்களுக்கே கொடு அப்படின்னு சொன்னார். அதை மாதிரி ஏகப்பட்ட சொல்லிட்டே போகலாம். அதன் பிறகு நேர்மை, எளிமை, தூய்மை அப்படி இருந்த ஒரு ஏழை குடும்பத்திலே பிறகு கடைசி வரைக்கும் அவர் அமைச்சர் பதவி விட்டோடனே அவருக்கு எது காரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் அமைச்சர் பதவினா சாதாரண ஒரு பஸ்ஸில் போயிட்டு வீட்டில் இறங்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஸோ அவரை பற்றி ரொம்ப யதார்த்தமாக சொல்லி இப்போ நம்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் ஏசிய கண்டத்தில் இந்த ஒரு மாவீரன் இல்லைன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுப்பிருக்கேன். நன்றி, வணக்கம்.